இந்த வாரம் கடல் சார்ந்த இடத்த சுத்தி பாக்குறதுக்கு ட்ரிப் போறனால டீச்சர் கிட்ட பர்மிஷன் கேட்டோம். அதாவது ஸ்விம் சூட் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி போட்டுக்கலாமா வேணாமான்னு. ஆனா டீச்சர் எல்லாம் அதுக்கு நமக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. அதனால அவங்களுக்கு எந்த மாதிரி ஸ்விம் சூட் பிடிக்குதோ அந்த ஸ்விம் சூட்டை நீங்க போட்டு வரலாம் அப்படின்னு கிளாஸ் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் எல்லாம் எல்லாரும் இதை கேட்டுட்டு சந்தோஷப்படுறாங்க. சாகிரிக்கு நான் என்ன ஸ்விம் சூட் போறதுன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க. உன்னால எந்த ஸ்விம் சூட்டை சூஸ் பண்றதுன்னு தெரியலையா? என்ன நம்ம 2 பேர் நாளைக்கு ஸ்விம் சூட் வாங்க போமா நான் கேட்க. இல்ல எனக்கு ஸ்விம் சூட் போடாத ஆசை இல்லை, அதனால நான் எப்ப போல கூல் ஸ்விம் சூட் நான் போட்டுக்கிறேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, பீச்சில் எல்லாருமே ஸ்விம் சூட் போட்டிருப்பாங்க, நீங்க மட்டும் இந்த மாதிரி கூல் ஸ்விம் சூட் போட்டீங்கன்னா பசங்க யாருமே உங்களை கண்டுக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம உங்களை ஒரு மாதிரி எல்லாரும் பார்ப்பாங்க. இந்த மாதிரி நிலைமை உங்களுக்கு தேவையா? ஓகே, உன்னோட ஷாப்பிங் வரணும் அவ்வளவுதானே. ஓகே நான் வரேன். இப்படியே வரப்போகுது குகராசியும் கூட்டு வந்துருங்க. ஆமா அவன் எதுக்கு ஒரு பையனோட ஒப்பீனியன் கேட்கதான். இங்க பாருங்க மியாசாக்கி, சும்மா நிஞ்சா கிளான் பியூசரா மாதிரி ஒரு ஆளு, அதுவும் அந்த காடையே தோக்கடிக்கிற அளவு சத்தி இருக்கிற ஒருத்தனை எப்போ விட்டு கொடுக்காது. இது போக அவனுக்கு அவனுடைய சத்திய பத்தியே நீ அவனுக்கு ஒரு சத்தியம் இல்லை. அதனால அவனை நம்ம பக்கம் எடுத்து வைக்கிறதா நமக்கு நல்லது. அதனால உங்களால முடிஞ்ச வரைக்கும் அவனோட ஃப்ரெண்டா இருக்க பாருங்க. நான் சொல்ல ஹீரோ யோனா கிட்ட கூல் ட்ரிப் பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கான். யோனாவும் இதை கேட்டுட்டு சந்தோஷப்படுறா. நான் கடலுக்கு போனதே இல்லை அப்படின்ட்டு. ஹீரோனே செய்யறானா, நான் மிடில் ஸ்கூல் படிக்கும் போது எனக்கு இந்த மாதிரி ட்ரிப் இருந்துச்சு. ஆனா அந்த ட்ரிப்ல போறோம் என் காய் வந்து என்னுடைய ட்ரிப்பை அலங்கோலமா ஆக்கிடுச்சுன்னு சொல்றான். ஆனா இந்த தடவை நம்ம எப்படியாச்சும் என்ஜாய் பண்றோம் அப்படின்னு 2 பேரும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல யூனா, நீங்க யோனாவால் மால வேர் பண்ணிருந்தீங்கல்ல ஸ்விம் சூட், அந்த மாதிரி ஸ்விம் சூட் போட்டுக்கலாம். சாகிரி ஷாப்பிங்க்கு கூப்பிடுறத பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. ஃப்ரீஷரா நீங்க எனக்கு ஸ்விம் சூட் செலக்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றீங்களா ப்ளீஸ்? இதை பாக்குறதுக்கு பையன்கிட்ட டேட்டிங் போலாமான்னு கேட்கற மாதிரி இருக்கு. இது வேணாம். இந்த மாதிரி யோசிச்சுட்டு நின்றுகிட்டு இருக்கும்போது ஹீரோவா கதவு தருது. இங்க என்ன பண்றீங்கன்னு கேட்க, இவனும் சொல்ல வந்துட்டு நாளைக்கு ஒரு யூகாய் பேராக போதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தகவல் வந்திருக்கு, அதனால உங்களுக்கு ஹெல்ப் எனக்கு வேணும் அப்படின்னு மாத்தி சொல்லிடுறா. நம்ம ஹீரோ ஓகே நான் நாளைக்கு வாரேன்னு சொல்றான். உங்களை பார்த்ததுல சந்தோஷம் ஃப்ரீஷரா, என்னோட பேர் தான் உராரா. அது மட்டும் இல்லாம நான் தான் அந்த ஜிமா நிஞ்சா கிளான்ல எல்லாத்துக்கும் என்ன வேலைன்னு சொல்லுவேன். ஓ அப்படியா, என்னோட பேரு தான் ஃப்ரீஷரா கவராசி, உங்களை பார்த்ததுல சந்தோஷங்க. ஆமா இன்னைக்கு நம்ம எந்த வகையான யூகாயை அழிக்க போறோம்? என்னத்த யூகாயா? ஓ அப்படி சொல்லிதான் கூட்டு வந்திருக்காளா? வாங்க நான் அவங்க போற வழியில அவங்களுக்கு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவங்க 3 பேருமே ஸ்விமிங் சூட் வாங்குறதுக்காக அந்த கடைக்கு போய்கிட்டு இருக்காங்க. அந்த கடையில இராரா எல்லா ஸ்விமிங் சூட்டையும் பார்த்துட்டு இது நல்லா இருக்கு இது நல்லா இருக்குன்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்க. ஹீரோ அதை பார்த்துட்டு நம்ம என்ன நார்மலான ஷாப்பிங் தான் வந்திருக்கோமான்னு கேக்குறா. அதுக்கு இவராரா பக்கத்துல வந்துட்டு பார்க்க கோராசி, நம்ம இப்ப சீக்கிரட்டா இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதனால நம்ம இப்ப நார்மலா இருக்கிற மாதிரியே இருக்கணும் சரியா? டெஸ்ட் சேஞ்ச் ரூம்ல வந்து வெளியில இருந்து இராரா வேமா வாடி எவ்வளவு நேரம் மாத்திக்கிட்டு இருப்பேன்னு கேட்க, இல்ல நான் மாத்திக்கிட்டு இருக்கேன். இவன் என்ன ஸ்விம் சூட் மாத்திருக்கான்னு பார்த்தா அது பாக்குறதுக்கு ஸ்விம் சூட் மாதிரியே தெரியல. இதை பார்த்துட்டு ஒரு ஆளா கோவப்பட்டுட்டு என்ன நீ ட்ரெஸ் போட்டுருக்க ஹீரோ கிட்ட அவங்களோட ஒப்பீனியன் கேட்க, ஸ்விம் சூட் மாதிரி தெரியலன்னு சொல்றாங்க. அவ போயிட்டு ஒரு ஸ்விம் சூட் போட்டு வரா. இதே எப்படி இருக்குன்னு கேட்டோன்னு இதுல நீங்க அழகா இருக்கீங்க சொல்றான். ஆனா யுராரா மட்டும் இதுல எதுவும் அவனுக்கு செட் ஆகல. என்ன நீ எல்லாம் கவர் ஆகிற மாதிரி போட்டிருக்க, எனக்கு மட்டும் உன்ன மாதிரி பாடி ட்ரெஸ் வச்சுக்கவேன், எத்தனை பசங்களை நான் மாய்க்கிருப்பேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு மியாசாகிக்கு பல விதமான ஸ்விம் சூட்டை போட்டு ட்ரை பண்ணி பாக்குறா. கடைசியில எப்படியோ ஸ்விம் சூட் வாங்கிட்டு எல்லாரும் வீட்டுக்கு போய் கேட்டிருக்க. யுராரா டாட்டா சொல்லிட்டு கிளம்பிடுறா. இப்ப ஹீரோ மியாசாகியும் தனியா நின்றுகிட்டு இருக்க. ஹீரோ கேக்குறான் இந்த மாதிரி ஸ்விம் சூட் நீங்க வாங்கினீங்க அப்படின்ட்டு. சாகிரி அதுக்கு எதுவுமே சொல்லல. இப்ப வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா சாகிரி வந்து ஹீரோ நல்லா இருக்குன்னு சொன்ன அந்த ஸ்விம் சூட்டை தான் வாங்கிட்டு வந்திருக்கா. அடுத்த நாள் எல்லாரும் பஸ்ல ஸ்கூல் ட்ரிப்புக்காக போய்கிட்டு இருக்க. மியாசாகி நான் பேசிட்டே வந்துகிட்டு இருக்காங்க. அப்ப பக்கத்துல இருக்கிற பொண்ணுங்க நிஜமாலே நீங்க ஒரு கோஸ்ட் கிட்ட தான் பேசுறீங்களான்னு கேட்க, அதுக்கு அவளும் ஆமா இவ பேர் தான் யூனான்னு சொல்லிட்டு இன்ட்ரோடக்ஷன் பண்றா யூனாவை பத்தி. இத பக்கத்துல இருந்து பார்த்த பசங்க என்ன மியாசாகி அந்த ஃபியூச்சரா சொன்ன வலையில நீங்களும் போய் விழுந்துட்டீங்களே, அவர் ஏமாத்துக்காரு அப்படின்னு நானே பக்கத்துல இருக்கிற அந்த பொண்ணு என்னடா சொன்னீங்க அப்படின்னு டெரரா கேட்கவும் அவங்களும் பயந்துடுறாங்க. இப்ப ஹீரோ பக்கத்துல இருக்கிற கடலை பார்த்துட்டு யூனா இங்க வா, இந்த கடலை பாரு எவ்வளவு அழகா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை பாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப எல்லாரும் கடலுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஸ்விம் சூட் சேஞ்ச் பண்ணிட்டு எல்லாரும் கடல்ல இருக்காங்க. ஒரு வா நான் போய் ஸ்விம் பண்ணலாம்னு கூப்பிடுறா. அதுக்கு முதல்ல எக்ஸசைஸ் பண்ணிக்கணும், அதுக்கு அடுத்து தான் ஸ்விம் பண்ண போறேன்னு சொல்றேன். அப்பதான் விராரா ஒண்ணு சொல்றா, ஒரு ரீசெண்டா ஒரு யூகாய் அப்பேர் ஆச்சுன்னு சொன்னாங்க, எந்த அளவுக்கு உண்மை தெரியல, அதுவும் நம்ம இருக்கிற பகுதியில தான் அந்த யூகாய் இருக்குன்னு சொன்னாங்கன்னு சொல்றா. அது ஓகே தான், ஆனா இந்த ஸ்விம் சூட்ல எல்லாரும் என்னை ஒரு மாதிரி பாக்குறாங்க. சாக்கிரி அவளை கேட்க, ஏன்னா உனக்கு பெருசா இருக்கு அதான் பசங்க எல்லாம் அவனுக்கு பாத்துக்கிட்டு இருக்காங்க, இது மட்டும் எனக்கு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவ திரும்பி இந்த மாதிரி பேச பசங்க எல்லாம் திரும்பி வேற பக்கம் பாக்குறாங்க. யாரு பார்த்தா மியாசாக்கி தான் அவனுடைய அவுட்ஃபிட்ல வேற லெவல்ல இருக்கா. இதே சாகிரி பார்த்துட்டு என்னது ஃபிளவர் டிசைனா எப்படி இந்த மாதிரி எல்லாம் போடுறா அப்படின்னு அவ பாத்துக்கிட்டு இருக்கேன். இவனா இப்ப எல்லாத்தையும் வாங்க நம்ம போட்டிங் பண்ணலாம்னு கூப்பிடுறா. எல்லாரும் கடல்ல நல்லா ஜாலியா ஸ்விம் பண்ணிக்கிட்டு போட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் ஹீரோவோட ஃப்ரெண்டு ஹீரோவோட இருந்து பாத்துக்கிட்டு, ஆகா என்ன ஒரு காட்சி நண்பா, நீ தான்டா ஒரு வேக நண்பன், பரவாயில்ல இருக்கட்டும். ஆமா விராரா இங்கதான் நீங்க யூகா இருக்குன்னு சொன்னீங்க, அதே
ஏதோ ரூமரா நான் கேள்விப்பட்டேன் அவ்வளவுதான். இந்த மாதிரி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த யுகாய் வந்து இங்க இருக்கிற எல்லா பொண்ணுங்களையும் பிடிச்சி வச்சுக்கிட்டு அவங்ககிட்ட தப்பா நடந்துக்குது. இது போக முக்கியமா அவளுடைய சிம்சோடலாம் பிக்க இதை பார்த்துட்டு ஹீரோ இதுக்கு ஏதாச்சும் வழி இருக்கா, அது எங்க இருக்குன்னு கேட்கறான். அந்த யுகாய் கன்ஃபார்ம் வந்து மேல இருக்க வாய்ப்பே இல்ல, அது கிட்டத்தட்ட 300 மீட்டர் அடியில்தான் கடல் கடையில தான் இருக்குன்னு சொன்னானே. நம்ம ஹீரோ அப்புறம் சரி இவனா நீ இவங்கள பாத்துக்க, நான் போய் அந்த யுகாய் அழிச்சிட்டு வரேன். ஹீரோ கீழே போயிட்டு அவருடைய பவர் யுகாயையும் அழிச்சிடறான். இப்ப நடந்த அந்த விஷயத்தை எல்லாத்திட்டையும் மியாசாகி சொல்ல யாருமே அதை நம்ப மாட்டாங்க. அதுக்கு பதிலா பசங்க எல்லாம் மியாசாகி என்ன சொல்றாங்கன்னா, பாரு மியாசாகி நீ ஃபீஸரோட வழியில ரொம்ப விழுந்துட்டேன்னு நினைக்கிறேன், அவனை நல்லா ஏமாத்திட்டான் அப்படின்னு சொல்லிட்டாங்க போயிடுறாங்க. மியாசாகி இதை அப்படியே விடக்கூடாது, ஃபீஸரா பண்ண அந்த விஷயத்தை எல்லாத்துக்கும் தெரிய வைக்கணும், அவர் ஒரிஜினலாவே அவர் ஒரு ட்ரிக் மீடியம் சொல்லிட்டு எல்லாரும் நம்ப வைக்கணும்னு சொல்லிட்டு மியாசாகி வந்து மத்தவங்கிட்ட ஹெல்ப் கேட்கறா. மத்தவங்களும் என்ன விஷயம் சொல்லி கேட்டதுக்கு அப்புறமாட்டி இவருக்கு அந்த பிளானுக்கு ஓகே சொல்றாங்க. அப்படி என்ன பிளான்னா, இன்னைக்கு நைட் வந்து தைரியத்தை செக் பண்றதுக்காக ரெண்டு பேரா அந்த காட்டுக்குள்ள அனுப்புவாங்க. அப்ப என்ன பண்றோம், ஃபீஸரா கூட போறவங்கள நம்ம பயமுறுத்துறோம். அப்ப ஃபீஸரா வந்து அவங்க காப்பாத்துவோம். காப்பாத்தும் போது காப்பாத்தப்பட்டவங்க வந்து ஃபீஸரா பத்தி இவர் நிஜமாலே ஃபிட் மீடியா தான் சொல்லிட்டு வெளியில சொல்லுவாங்க. இது மூலமா ஹீரோவை நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. இதான் பிளான் சொன்னோன்னே ஓகே இதை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கலாம்னு சொல்றாங்க. இப்ப நைட் நேரத்துல காமிக்கிறாங்க எல்லாரும் இப்ப போட்டிக்கு தயாரா ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற ஒரு ஜார்ல எல்லாரும் கையை விட்டு அவங்களுக்கான பார்ட்னர்ஸ் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கும்போது ஹீரோவுக்கு வந்து 7 விழுந்திருக்கு. யாரு பார்ட்னர் ஆக போறா அப்படின்னு சொல்லி பார்த்தா மியாசாக்கி தான் ஹீரோவுக்கு பார்ட்னர் ஆயிருக்கா. இதை கேட்டுட்டு மியாசாக்கி நம்ம நினைச்ச பிளான் எல்லாம் இப்படி விட்டு மாறிடுச்சு, இருந்தாலும் பரவாயில்ல ஏதாச்சும் ஒரு வழி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே தனியா காட்டுக்குள்ள போய்கிட்டு இருக்காங்க. மியாசாக்கி ஒரு பிளான் பண்றா, இந்த பிளான் தோத்தா என்ன, எங்களுக்கு பின்னாடி கன்ஃபார்ம் இன்னொரு 2 பேர் வருவாங்க, அவங்க வர வரைக்கும் கொஞ்சம் டிலே பண்ணி அவங்கள முன்னாடி போக விட்டு அவங்கள யுகாய வச்சு பயமுறுத்தி அதுக்கடுத்து நம்ம ஹீரோ அவங்களை போய் காப்பாத்துவான். இது மூலமா அவங்க வெளில போய் சொல்லுவாங்க இந்த பிளான சக்சஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு மியாசாக்கி வந்து அவளுக்கு கால் வலிக்கிற மாதிரி கீழே உட்கார ஹீரோ அதை பார்த்துட்டு சரி அப்புறம் நான் அவனை தூக்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மியாசாக்கி ஹீரோ தூக்கிட்டு அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்கான். எப்படி அவங்க நடந்து போய்கிட்டு இருக்கும் போது மியாசாக்கி கண்ணுக்கு ஒரு பெரிய கோஸ்ட் மாதிரி ஒண்ணு வெள்ளை கலர்ல தெரியும். இதை பார்த்தா அவ பயப்பட கடைசியில பார்த்தா இவனாதான் வந்து நிக்கிறான். அவள் ஹீரோவை கிட்ட பேசுற எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கோபராசி, என்னை எப்படியாச்சும் காப்பாத்துங்க அப்படின்னு சொல்ல இவனா நீனே ஒரு பேய்தாமா அது உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கிறான். ஆமால நான் பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனா மியாசாக்கி ஹீரோ உட்காந்துக்கிட்டு இருக்க. அப்பன்னு பார்த்து ஒரு கப்பல்ஸ் அவங்களுக்கு கிராஸ் பண்ணி போறாங்க. இதுதான் நமக்கான கரெக்டான சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மியாசாக்கி நினைச்சுக்கிட்டு இருக்க. அவங்க கிராஸ் பண்ணி போனதுக்கு அப்புறமாட்டியும் எந்த ஒரு யுகாயும் வந்த மாதிரி தெரியல. அப்பதான் மேல என்ன நடக்குதுன்னு சொல்லி காமிக்கிறாங்க. யுரா வந்து லோ பவர் சிகிகாமிக்கு பதிலா ஹை பவர் சிகிகாமிய ரிலீஸ் பண்ணிட்டா. எதுக்காகனா ஹீரோவோட பவர் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் பாக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இதை வந்து சாகிரி தடுக்கிறதுக்காக நின்றுகிட்டு இருக்க. சாகிரி மேலே அவ அந்த சிகிகாமிய அனுப்பவும் சாகிரி மேல இருந்து நேரா ஹீரோவோட ஃபேஸ்லயே வந்து விழுந்துடுறா. இதை கடைசியில பார்த்துட்டு வெக்கப்பட்டுட்டு ஹீரோவை எப்பவும் போல அடிச்சிட. இப்ப என்னன்னா திடீர்னு இன்னொரு பக்கத்துல இருந்து 2 பசங்க கத்துற மாதிரி சவுண்ட் கேக்குது. என்னன்னு போய் பார்த்தா அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு யோகா நிக்கிற மாதிரி இருக்கு. ஹீரோ போய் பாக்க இதோட இந்த எபிசோட முடிச்சிடறாங்க.